உறுப்பினர் காமராஜ் கிளாரிஃபிகேஷன் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உள்ள 2026-27 ஆண்டு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சருடைய அறிவிப்பில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நான் மின்சாரத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், கடந்த 2025 டிசம்பர் மாதம் தட்கல் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 10,000 விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இணைப்பு வழங்குவதாக விவசாயிகளிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதி அடிப்படையில் மின் இணைப்பு வழங்க 7.5 ஹெச்பிக்கு 2.25 லட்சமும், 10 ஹெச்பிக்கு 3 லட்சமும், 15 ஹெச்பிக்கு 4 லட்சம் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு விவசாயிகளும் கடனை உடனே வாங்கி போட்டு கட்டி இன்றைக்கு மின் இணைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் 2,839 பேர் பணம் கட்டி காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு 432 பேருக்கு மட்டுமே மின் இணைப்பு வழங்க அனுமதி கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு இன்னும் இணைப்பு வழங்கப்படவில்லை. எனவே விவசாயிகளுக்கு உரிய மின் இணைப்பை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரைவிலே வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுப்பார்களா? இந்த நேரத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் வராதால் விவசாயிகள் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவிட அரசு முன்வருமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு வருகிறேன். கிளாரிஃபிகேஷன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்கேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில் பாலாஜி பேசுனதுனால இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 கருத்துக்கள். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் மின் வளர்ச்சி திட்டங்களை எதுவும் இல்லை என்றதை போலவும், அதேபோல மின் விநியோகத்திற்கான கட்டமைப்பை உருவாக்கப்படவில்லை என்பதை போலவும் ஒரு கருத்தை தெரிவித்தார். நீங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை ஒரு கணம் நீங்கள் திருப்பி பாருங்கள். எவ்வளவு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு இஹெச்டி லைன், ஹெச்டி லைன், எல்டி லைன் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே வெள்ளை அறிக்கையில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதேபோல அனல் மின் உற்பத்தி திட்டங்கள், நீரேற்று பாசன திட்டங்கள், எத்தனை திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன, அதனுடைய மதிப்பீடு எவ்வளவு செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் 94 விழுக்காடு வரை முடிக்கப்பட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்தையும் உங்களுடைய வெள்ளை அறிக்கையிலும் மிக தெளிவாக தெளிவிடப்பட்டிருக்கின்றன. எனவே எவ்வளவு ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் கூட 93,000 மில்லியன் யூனிட் 2020-21 தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச மின்சார மின் நுகர்வு, அதையே 1,19,000 மில்லியன் யூனிட் வரை எந்தவித தடையும் இல்லாமல் 5 ஆண்டுகளில் மிக நேர்த்தியான மின் விநியோகத்தை செய்த அரசு திராவிட மாடல் அரசு. அதே போல ஒரே ஒரு கருத்து சார், அவ்வளவுதான் சார், முடிச்சு பதவி உயர்வு பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி தான் இருக்கும். அதுல எந்தவித தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மிக தெளிவா யாராவது ஒருத்தர் சீனியாரிட்டி தவறுனா கூட அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அதனால அதுல எந்த விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அனல் மின் திட்டங்களாக இருந்தாலும், அதே போல ரூப்டாப் சோலாரை பத்தி இங்க நீங்க சொன்னீங்க, அதுல ஏதோ சிறப்பு கவனங்கள் செலுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 2020-21 வெறும் 24 மெகாவாட் தான் ரூப்டாப் சோலார். 2025-26 404 மெகாவாட் ரூப்டாப் சோலார் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல நீங்க ரினியூவல் எனர்ஜிக்கு 2 மண்டலங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு 5ன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப 5 அலுவலகத்திலையும் ஏடி மட்டும்தான் இருக்காங்க. எஸ்சி எல்லாம் சென்னையில இருக்காங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஒரு ரிப்பேர் சொன்னாங்கன்னா அந்த ஏடி சென்னைக்கு தகவல் சொல்லி இங்கிருந்து அதுக்கு பிறகு அனுமதிகளை பெற்றுத்தான் அந்த பணிகளை செய்ய முடியும். அப்ப முதலீடு போட்டவங்க தன்னுடைய சோலார் உற்பத்தி நிலையம் 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் உற்பத்தி செய்ய முடியாம அவங்களுடைய உற்பத்தியை மின்சார வாரியத்துக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. அதனால இதே போல இன்னொன்று ஒரு கருத்து, ஒரே நிமிஷம் அமைச்சர், ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன், இருக்கிற சொல்றேன். அதே போல டெண்டர் முடிச்சிட்டேன் சார். கடைசி டெண்டரை பத்தி நீங்க குழு அமைச்சரிங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த டெண்டர் என்னன்னா 3 பேர் கமிட்டி போட்டீங்கன்னா, ஒருத்தர் தூத்துக்குடி, ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் சென்னை. இந்த 3 பேரை ஒன்னு சேர்ந்து அந்த டெண்டருடைய திட்டத்தை இறுதி செய்ய முடியும். அதனால அது போன்ற குளறுபடிகள் இருக்கின்றன. அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நீங்க 87,000 கோடி கடன் சொன்னீங்க. எவ்வளவு உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை புதிய மின் திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எப்படி தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் ஒரு கணம் பார்க்க வேண்டும். உங்களுடைய வெள்ளை அறிக்கையை அதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றன. எனவே மாண்புமிகு அமைச்சர் கணேஷ்குமார் கிளாரிபிகேஷன் மட்டும் கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ரூஃப் டாப்புக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசு மார்ச் மாதம் 2027 அந்த மானியத்தலையம் நிறுத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா 1 மெகாவாட்டுக்கு 30,000, 2 மெகாவாட்டுக்கு 70,000 என்று சொல்லியிருக்கிறார்கள். டாப் அப் தான் நம்ம பண்ண போறோம். டாப் அப் கிட்டத்தட்ட 50 கோடி தான் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். எனவே மார்ச் மாதம் 27 இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற மானியம் அந்த ரூஃப் டாப்புக்காக நிறுத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை அறிய வரும். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ப்ரொமோஷன் பத்தி சொல்லியிருந்தார். ப்ரொமோஷன்னா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனையோ தடவை கொடுத்துருக்கலாம். ஆனால் இதுவரை கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ப்ரொமோஷன் ஏன் கொடுக்கலாம் அதான் சொல்லிட்டு. அதாவது 5 ஆண்டுகளாக
19 வருஷம் பெண்டிங் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பலர் வந்து டிவியில எல்லாத்துலயும் பேசியிருக்காங்க. நம்ம வந்து இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை, அவங்களுக்கு நியாயமாக ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் பார்த்தோம். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டுகள் பல திட்டங்கள் அதாவது ஜென்ரேஷனுக்காக, அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஜென்ரேஷனுக்காக எந்த புது திட்டங்களும் தொடங்கப்படல. இதெல்லாம் பழைய திட்டங்கள். அதாவது உப்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2010 தொடங்கப்பட்ட திட்டங்கள், 2014 தொடங்கப்பட்டது. அந்த திட்டங்களும் முடிக்கப்படாமல் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் என்னென்ன நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டெண்டர் பாலிசிகள் நாம ஏன் மாற்றி அமைச்சோம்னா, இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுவோம். டெண்டர் பாலிசிகள் ஏன் மாற்றி அமைச்சோம்னா, பல வழக்குகள் இப்பெல்லாம் உள்ள போயிருக்கு. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம்னா 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர், உயர்நீதிமன்றமே கேட்டிருக்கு. 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க எப்படி 13 லட்சத்துக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கிட்ட இது வரைக்கும் பதில் இல்லை. 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை உலகத்துக்கே தெரியும். நீங்க போய் கூகுளில் போய் 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கூகுளே சொல்லுது. 8,30,000, 40,000, காப்பர்னா எவ்வளவு, அலுமினியம் எவ்வளோன்னு அதே போடுது. அதையும் தாண்டி நம்ம போய் 13 லட்சத்துக்கு போய் வாங்கியிருக்கிறோம்னா, அதுவும் 44,000 டிரான்ஸ்ஃபார்மர், 30,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம்னா, அதுதான் உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டிருக்காங்க. கடந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டி இந்த வழக்கை நீங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறது காரணக்காக தான் நம்ம வந்து எஸ்டிமேஷனை ஒரு இவ்வளவு பெரிய நிறுவனம் 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம். அதுல நிறுவனத்துல எஸ்டிமேஷன்ல 8 லட்சத்தை வந்து நம்ம 13 லட்சத்துக்கு வாங்குறோம்னா அப்ப எஸ்டிமேஷன் தானே பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த எஸ்டிமேஷன் பாலிசியை நம்ம மாத்தி இது மாதிரியான தவறுகள் நடக்க விடாமல் தடுப்பதற்காக தான் இந்த மாதிரி பாலிசியெல்லாம் மாற்றிருக்கோம். அதில் உள்ள நடைமுறை சிக்கல் இருக்கலாம், அதை கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு எந்த வேளையிலும் நிர்வாகத்திற்கு எந்த தவறும் நடக்காமல், எந்த வேளையிலும் மக்களுடைய வரி பணம் வீணாகாமல் இருக்கதான் நம்மளுடைய ஒரே நோக்கம். அதை கடந்து இந்த நிறுவனம், அதாவது மின்சார வாரியம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம், லட்சக்கணக்கான பேருக்கு நேரடியாக இன்னைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அடுத்த கட்டத்திற்கு போகணும், இந்த நிறுவனம் உயிர் பெறணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால மூத்தவர் நான் நேரு அவருக்குலாம் தெரியும். அப்பெல்லாம் வந்து 96ல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தா நினைக்கிறேன். அப்பெல்லாம் மின்சார வாரியம் லாபத்தில் இயங்கிட்டு இருந்த மின்சார வாரியம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது 2000க்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகள் அனைத்தையும் நம்ம எடுத்துட்டு வரோம். இந்த நிறுவனத்தை மீண்டும் மீட்டெடுக்கும் வேலையை எடுத்துட்டு வரோம். அடுத்த கட்டமாக சட்டத்துறைக்கு அடுத்த கட்டமாக சட்டத்துறையோட பதிலுரை போயிடலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களாட்சி முறையின் அடிப்படையே சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா என்றால் மிகையாகாது. சட்டங்கள் செம்மையாக இருந்தால் ஆட்சியும் அவ்வாறு இருக்கும் எனலாம். அதுபோல ஆட்சி செம்மையாக இருக்கும், சட்டங்கள் செம்மையாக இருக்கும் எனலாம். அந்த வகையில் சட்டத்தின்படியாக நேர்மையான திறமையான ஒரு ஆட்சியை விரும்பும் மக்களின் உள்ளார்ந்த எண்ணங்களை பிரதிபலிக்கும், அவற்றை நிறைவேற்றும் ஆட்சியாக இருந்து வருகிறது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் கொள்கை முடிவுகளுக்கும் சட்ட வடிவம் கொடுப்பதில் சட்டத்துறை பிளேஸ் எசென்ஷியல் அண்ட் குரூஷியல் ரோல். சமூக நீதி உள்ளிட்ட அரசின் கொள்கை முடிவுகளை சட்டமாக வடித்தெடுப்பதில் மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கான அடிப்படை வசதி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவதில் ஏற்படும் சட்ட பிரச்சனைகளுக்கு சட்டத்துறை ஆலோசனைகள் வழங்குகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் பிற துறைகளை போன்றே சட்டத்துறையும் கவனிப்பாரட்டு கிடந்தது. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அரசின் அத்தனை துறைகளும் ஆலோசனைகளை வழங்கி சட்டத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். மேலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டத்துறையின் செயல்பாடுகளை 29/7/2026 அன்று ஆய்வுகளை செய்தார். ஆய்வின் போது சட்டத்துறை கல்வித்துறைக்கு தேவையான பணியிடங்களை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றிட ஆணை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அந்த ஆணைகளை அறிவிப்புகளாக இந்த அவையில் என் உரையில் முடிவில் வெளியிட உள்ளேன்.